வளைகுடா வாழ் தமிழர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். நான் அபுகான், ஜெய்தூன் ரெஸ்டாரண்ட் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் மற்றும் தோசாட்டினுடைய சைவ நிறுவனத்தினுடைய உரிமையாளர். வளைகுடா பகுதியில் தோசாட் நிறுவனம் உயர்தரமான சைவ உணவை கடந்த 13 ஆண்டுகளாக நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போல நான்வெஜ் பிரியர்களுக்கும் அசைவதாரர்களுக்கும் ஜெய்தூன் என்கின்ற புதிய உணவகத்தின் மூலமாக நம்முடைய தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுடைய பாரம்பரியமான உணவுகளை, அசைவ உணவுகளை ஜெய்தூன் நிறுவனத்தில் இருந்து நாங்கள் இங்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த கடை திறந்து 3-4 மாதங்கள் ஆகின்றது. அனைத்து தமிழர்களும் உங்களுடைய ஆதரவை எப்படி தோசாட் நிறுவனத்திற்கு வழங்கினீர்களோ அதே போன்ற ஆதரவை ஜெய்தூன் நிறுவனத்திற்கும் நீங்கள் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் வளைகுடா தமிழ் மன்றத்திற்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வரக்கூடிய 2025ஆம் ஆண்டினுடைய பொங்கல் விழாவிற்கு டைட்டில் ஸ்பான்சராக சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை தமிழ் மன்றம் எங்களுக்கு வழங்கியது. அதில் தோசாட் நிறுவனமும் ஜெய்தூன் நிறுவனமும் மிகுந்த பெருமை அடைகிறது. 2025ஆம் ஆண்டினுடைய செயற்குழு மிக சிறப்பான பொங்கல் விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றது. நாம் அனைவரும் குடும்பத்தோடு கலந்து இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும். வருகின்ற ஜனவரி 18ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் திறந்தவெளி பொங்கல் விழா நடக்க இருக்கின்றது. குடும்பத்தோடு வந்திருந்து மீண்டும் ஒரு நல்ல இந்த வாய்ப்பை நாம் முழுமையாக பயன்படுத்தி திறந்தவெளி பொங்கல் வைத்து எப்படி நம்முடைய கிராமங்களிலும் வீடுகளிலும் பொங்கல் வைத்து நாம் பொங்கல் விழாவை சிறப்பிப்போமோ அதே போல இந்த விழாவையும் நாம் அனைவரும் வந்திருந்து அன்றைய தினம் நாம் சிறப்பிக்க வேண்டும். மதியம் அதை தொடர்ந்து நிறைய கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. மிக சிறந்த நகைச்சுவை பேச்சாளர் நடிகர் நவீன் அவர்கள் கலந்து கொண்டு நம்ம எல்லாம் மகிழ்விக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நக்கீரர் பட்டிமன்றத்தோடு இணைந்து பட்டிமன்ற ஆளுமைகள் மரியாதைக்குரிய ராஜா ஐயா அவர்களும் மற்றும் பாரதி பாஸ்கர் அம்மா அவர்களும் இணைந்து மிக சிறப்பான ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அன்றைய தினம் வளைகுடா பகுதி முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்தால் மிக சிறப்பான நிகழ்ச்சிகளை, நாம் ஊரில் காண கிடைக்காத பல நிகழ்ச்சிகளை இங்கே மிகுந்த சிரமம் மேற்கொண்டு வளைகுடா பகுதி தமிழர்கள் தமிழ் மன்றம் செய்திருக்கின்றது. நாம் அனைவரும் வர வேண்டும். அதற்கான டிக்கெட்டுகள் இருக்கின்றன. தொடர்ந்து அந்த டிக்கெட்டுகளையும் நீங்க பெற்று உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களையும் நண்பர்களையும் உறவினர்களையும் அழைத்து வாருங்கள். ஒன்றிணைவோம் என்பது தமிழ் மன்றத்தினுடைய சொல். அந்த ஒற்றுமையை நாம் இந்த விழாவில் காட்ட வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். 2025ஆம் ஆண்டினுடைய தமிழ் மன்ற விழாவை, பொங்கல் விழாவினை சிறப்பிக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.